இப்போ பிடிஏக்குள்ள இருக்கவங்களும் இனி இந்த பயங்கரவாத செயற்பாட்டில் சம்பந்தப்பட்டவங்களும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? 9 மாதம் உங்களை தடுத்து வச்சுட்டு, ஐயோ தெரியாமல் தடுத்து வச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. இப்போ பிடிஏ உங்களுக்கு வேணுமா வேணாம்? நான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நான் முறைச்சு பார்த்தது என்ன கைது பண்ற அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் கீழ் நடக்குமான்னு கேட்கிறேன். இது இதுக்கு முதல்ல நடந்துச்சு, ஆனா இந்த அரசாங்கத்தின் கீழ் அது நடக்குமான்னு நான் கேட்கிறேன். நீங்க இந்த அரசாங்கத்தின் ஒரு நான் எந்த விதமான ஆதரவும் இல்ல, நடுநிலையா இருந்து கதைக்கிறீங்களா? பிடிஏவை நீக்கிட்டா நான் கேட்டது வேலை சொல்லுங்க. அதுக்கு மட்டும் நீங்க என்ன நோக்கி எவ்வளவு கேட்கறீங்க? சரி, நீங்க உங்களை இப்படி 9 மாதம் தடுத்து வச்சுட உங்களுக்கு பிடிஏ வேணுமா வேணாமா? அனுரகுமார் திசாநாயக்கவும் எதிர்கட்சியில் இருக்கும்போது இதை விட இன்னும் மேலதிகமாக பேசியவர். ஆனால் இன்று அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்று ஆட்சியில் அமர்ந்த பின்னர் பொருளாதார ரீதியாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது. நாங்களே தேவையில்லாம டட்லிக்கும் இன்னும் 4 பேருக்கும் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுக்கு ஒரு ஏழை விவசாயி விதைச்ச நெல்லை கொண்டே கொடுத்து ஒரு மெஷின்ல போட்டு அதை அரிசி ஆக்குறான். ஒரு மெஷின்ல போட்டு அரிசி ஆக்குறது வந்து ஒரு பெரிய வேலையா? கண்ணோட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்யலாம் இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வருடம் தொடங்கும் பொழுதே இந்த அரசாங்கம் இறக்குமதியை கட்டுப்படுத்தியிருக்கும். வாகன இறக்குமதி மிக மோசமா நடந்திருக்கு. பயங்கரவாத தடை சட்டம் இந்த வருட இறுதிக்குள் நீக்கப்படும் என்று நான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தீர்கள், அது ஒரு பட்ட பொய் என்று. புதிய ஒரு சட்டம் கொண்டு வருகின்றார்கள். அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்போம், PSTA. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில் நடக்க இருக்கு. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேச நாமும் இன்றும் தயாராகி இருக்கின்றோம். இறுதியாக அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் கடந்த வாரம் ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. வியாழக்கிழமை இடம்பெற்றது. மக்கள் போராட்ட முன்னணி, இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த போராட்டத்தை செய்திருந்தார்கள், ஆர்ப்பாட்டத்தை. அந்த இடத்திலே கொழும்பு போயிருந்ததுக்கு முன்பாக போலீசாருக்கும் இந்த கட்சி, அதாவது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, அமைதியின்மை ஏற்பட்டது. அதை தாண்டி சென்று உலக வர்த்தக மையத்திற்கு முன்பாக இருந்து அரசாங்கத்திற்கு எதிராக இந்த அரசாங்கம் விடுகின்ற பிழைகளை சுட்டிக்காட்டி பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தினை தொடர்ந்தார்கள். ஆகவே இப்படியான பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தின் வரி விதிப்பு, வரிச்சுமை மக்கள் மத்தியில் அதிகரித்து இருக்கின்றது. இவை சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று சற்று கவனம் செலுத்த தயாராக இருக்கின்றோம். இந்த விடயங்களை மோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் திரு ராஜ்குமார் ராஜீவ்காந்த். வணக்கம். வணக்கம் டில்ஷா. நாங்கள் முதல்ல அந்த போராட்டத்திலிருந்து வரோம். இதுவரை நாட்கள் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் அரசாங்கத்திற்கு எதிராக பெரிய அளவில் இருக்கவில்லை. இப்போ ஆனால் பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் அன்றைய தினம் நடந்தது. லைரு வீரசேகர அவர் தான் அதை முன்னணி நடத்தியிருந்தார். அதே போல் வசந்த முதலிக்கு அவரெல்லாம் இதை சேர்ந்திருந்தாங்க. ஆனால் திடீரென்று ஏன் கொஞ்சம் பெரிய ஒரு லெவலில் ப்ரொட்டஸ்ட் ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்திடம் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதாவது பொருளாதார ரீதியாக பல விடயங்கள், குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் IMFினுடைய கண்டிஷன்ஸ் சொல்லுவார்களுடைய நிபந்தனைகள், இந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் முழுமையாக அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு தொடர்ந்து பயணிப்பது இலங்கையில் இருக்கின்ற நடுத்தரத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய ஏழைகள், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரும் பாதிப்பாக இது அமையும். ஏனென்றால் அனைத்து விடயங்களும் இன்று IMFினுடைய நிபந்தனைக்கு அமையவே இங்கு செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் மயப்படுத்துதல், எங்களுடைய நாணய பெறுமதியினுடைய சிக்கல்கள், வரிச்சுமை, ஏனைய விடயங்கள், இப்படி பல, அதாவது அரசாங்கத்தினுடைய சலுகைகளை முற்றாக நிறுத்துகின்ற ஒரு வேலை திட்டமும் மறுமுனையில் நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நாட்டு மக்களுடைய பெரும் பாதிப்பை இன்று நாங்கள் அதன் பாதிப்பை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதன் விளைவுகளுக்கு அரசாங்கம் இதற்கு எதிர்மாறாக பல விடயங்களை, அதாவது சிறிது காலம் நாங்கள் IMFோடு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு பிற்பாடு நாங்கள் பொருளாதாரத்தை மீட்சியடைய வைத்து நாட்டு மக்களுடைய வறுமையை முதலாவது நீக்க வேண்டும். வறுமை என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கு இன்றைக்கு வரைக்கும். இதனை நீக்குவோம் என்று கூறிய அரசு இன்று மறுமுனையிலே தொடர்ச்சியாக விலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. பணவீக்கம் தொடர்ச்சியாக எங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இதற்கான எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் விதிப்பதாக இல்லை, அல்லது அதனை நிறுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை அரசாங்கம் இன்று வரை கண்டுபிடித்ததாகவும் இல்லை. எனவே இந்த மாதிரியான தொடர் அழுத்தங்கள் மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்கின்றது, பிழையான பொருளாதார
கொள்கைகள் மூலம் தொடர்ச்சியாக நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாட்டினுடைய மொத்த கடன் சுமை அனைத்து மக்கள் மேலும் குறிப்பாக ஏழைகள் மீது தான் அதிக அளவிலே போடப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. விலை உயர்வு என்பதை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இன்று நாங்கள் நிற்கின்றோம். குறிப்பாக எரிபொருள் தொடர்பாக இந்த அரசு வர முன்னர் தாங்கள் எரிபொருளை எவ்வளவு தூரமாவது குறைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்வோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் மறுமுனையில் இன்று எரிபொருளுடைய விலை மிக அதிக அளவிலே மாறி இருக்கின்றது. இந்த விலை அதிகரிப்புகள் அனைத்து தரப்பையும் பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவேதான் இவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு வழிகளிலே அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு வழிகளில் ஊடக சந்திப்பினூடாக, சிறிய சிறிய கூட்டங்களுக்கூடாக, பல அதாவது தொலைக்காட்சி விவாதங்களுக்கூடாக, நேரடியான அமைச்சர்களிடம் நேரடியான பேச்சுவார்த்தைகள் கூட எல்லாம் தெரிவித்திருக்கின்றோம். ஆனால் இதற்கு எந்த விதமான பொருத்தமான நடவடிக்கையும் ஏற்படுத்தப்படவில்லை. மறுமுனையிலே மக்கள் எப்படி இதில் பாதிக்கின்றார்கள், அல்லது இது ஒரு வெறுமனே ஒரு எதிர்க்கட்சி ஒரு அரசியல் செய்வதற்காகத்தான் இதை பயன்படுத்துகிறார்களா என்ற தோற்றப்பாடெல்லாம் இருக்கின்றது. எனவேதான் இனி மக்களை நாங்கள் திரட்டி மக்களினுடைய உண்மையான பிரச்சனையை மக்களுக்கூடாக ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலம்தான் அரசுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் மக்கள் போராட்ட முன்னணி அப்படியான ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இதற்கான பதில் எங்களுக்கு அரசிடமிருந்து வேண்டும். அதுதான் முதலாவது. ரைட். ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக இருக்கின்ற ரஜீவிடம் நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இப்போ நாட்டில் அண்மை காலமாக நாங்கள் பார்க்கும்போது பொருளாதார ரீதியான விடயங்களில் இந்த குறியீடுகள் சுட்டெண்கள் கொஞ்சம் ஒரு நல்ல அபிவிருத்தியை காட்டுது. ஏற்றுமதி வருமானமாக இருக்கலாம். நேற்று கூட ஒரு அது நல்ல ஒரு அடையாளமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு இருக்குது தானே இருந்தா. இப்ப நான் கேள்வி என்னன்னு சொன்னா, இப்படியான அரசாங்கம் அறிவிக்குது, அரசாங்கத்துடைய அறிவிப்பு தான் அது. இப்ப அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் இப்படி இருந்தாலும் கூட டாலர் கையிருப்பா இருக்கலாம், எல்லாமே ஒரு நல்ல நிலையில இருக்கதா சொல்றாங்க அரசாங்கம். ஆனா வாழ்க்கை ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கை சுமை இன்னும் மாற்றம் இல்லாமல் இருக்கு. இதுதான் என்னோட கேள்வி. இது என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க? நீங்க சொன்ன ஃபேக்டே நான் சொல்றேன். அந்த ஏற்றுமதி அதிகரிப்பு என்றது கிட்டத்தட்ட ஒரு 4000 மில்லியனு கிட்ட ஒரு அதிகரிப்பு. அது ஒரு 4.1% அதிகரிப்பு. ஏற்றுமதி 4.1% அதிகரித்திருக்கின்றது. அதில் மில்லியனில் பார்க்க $439 மில்லியன் எங்களுக்கு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட 4-5 மாத கால பகுதியில்னு சொல்கிறாங்க. உண்மையில் ஏற்றுமதி வருமானம் என்றது இல்லைங்க பிரச்சனை. எப்போவுமே விளையங்களுக்கு அந்த அறிவிப்பை நாங்கள் செய்யலை. உங்களுடைய வருமானம் 1 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. உங்களுடைய செலவு 1,20,000 இருந்தால் நீங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? -20,000, மறை 20,000 இருக்கும். எங்களுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்கக்கூடிய அந்த பெறுமதியை சொல்கிறது சென்மதி நிலுவை, ட்ரேட் டெஃபிசிட். இந்த சென்மதி நிலுவை எங்களுக்கு எப்போவுமே பாதகமாக தான் இருக்கும். அதாவது ஏற்றுமதி வருமானத்தை விட இறக்குமதி செலவு அதிகமாக இருக்கும். இதற்கு முன்னர் சென்ற ஆண்டு எங்களுடைய அந்த மைனஸ் ஏற்றுமதி வருமானத்துக்கும் இறக்குமதி செலவுக்கும் இடையிலான வித்தியாசம் 1.7 பில்லியனாக இருந்தது. சரியா? பிறகு அப்படித்தான் இருந்தது. பிறகு 3 இன்றைக்கு ஆல்மோஸ்ட் 3.7 பில்லியன்கள் 3.7 பில்லியன்களாக மாறியிருக்கு. இது எப்படி சொல்லுங்கள், 60% அதிகரிச்சிருக்கு இந்த மறைப்பெறுமதி. அதாவது எங்களுடைய ஏற்றுமதி செலவு வளமையை விட மிக அதிக அளவில் கூடியிருக்கு. இந்த அதிகரிப்பினூடாக நாங்கள் திரும்பவும் பாரிய ஒரு கடன் சுமையைத்தான் சுமக்க போகிறோம். அதாவது ஏற்றுமதியை விட எங்களோட இறக்குமதி பாரிய அளவில் அதிகரிக்கிறதுனூடாக பொருளாதாரம் பாரிய ஒரு மந்த நிலைக்கு தான் தள்ளப்படும். இதை மறைச்சு ஏற்றுமதி வருமானம் மட்டும் கூடியிருக்குன்னு விளம்பரப்படுத்துறது எவ்வளோ ஒரு போலி பிரச்சாரம். உங்களுக்கு அது விளங்குற போலியா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன், 4% ஏற்றுமதி அதிகரித்து சொல்கிற இவங்க ஏன் எங்களுடைய சென்மதி நிலுவை அதாவது ட்ரேட் டெஃபிசிட் 60% அதிகரிச்சிருக்குன்ற சொல்லலை. அதான் உண்மையான பிரச்சனை. அதை குறித்து காட்டுகிறார்கள். அதைத்தான் பேசணும். அது ஒருத்தரும் பேசுகிறேன். உண்மையில் நாட்டில் ஏற்றுமதி வருமான அதிகரிப்பு என்றது ஏற்றுமதி என்றது வெறுமனே ஏற்றுமதி அல்ல. அந்த ஏற்றுமதி வருமானம்ன்றது பல்வேறு வகையில் இங்கே தீர்மானிக்கப்படுது. டாலர் வருமானம், அதில் வெளிநாட்டிலேருந்து வர ரெமிட்டன்ஸும் ஒரு பாரிய பங்களிக்குது. இலங்கையிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்கள், எங்களோட பிரதான ஏற்றுமதியாக இருக்கக்கூடிய ஆடை உற்பத்தி, தேயிலை,
கடல் உணவுகள், மரக்கறி இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். பழங்கள் எல்லாமே போகுது இலங்கையிலேருந்து. இதுகளின் ஏற்றுமதி மொத்த வருமானம் எங்களுக்கு எந்த அளவில் இருக்குது, நாங்கள் இறக்குமதி செய்கிற அத்தியாவசிய தேவைகளிலிருந்து எல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பாதகமாக இருக்குன்றதை நாங்கள் முதல்ல பார்க்க வேணும். இதில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறது வந்து ஆடம்பர வாகனங்கள். இந்த ஆடம்பர வாகன இறக்குமதி தான் எங்களுக்கு பாரிய ஒரு சிக்கலை கொடுத்துருக்குது. ஆடம்பர வாகன இறக்குமதியை ஏன் அரசாங்கம் மேம்படுத்துது? அதுக்கான காரணம் என்ன? ஏன் அரசாங்கம் ஆடம்பர வாகனத்தை அதிகம் இறக்குமதி செய்யுதுண்டா, உள்நாட்டு வருமானத்துக்கு உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆடம்பர வாகனங்கள் வரும்பொழுது கிட்டத்தட்ட 200% அளவில் உங்களுக்கு உள்நாட்டு வருமானத்துக்கான ஒரு வரி வருமானம் கிடைக்குது. இப்போ திரைசேரியை பெருக்கிறதுக்கு அதை கொடுக்குற அதே சமயம் மறுமுனையில் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த டொலர்ஸை வழியில் அனுப்பி கொண்டிருக்கோம். எங்களுடைய ரிசர்வ், அதாவது கணக்கில் இருக்கிற எங்களுக்கு, அதாவது ஒதுக்கம் என்று சொல்லுவாங்க, டாலர் ரிசர்வ் வந்து எங்களுக்கு 6.5 பில்லியன்லேருந்து 7 பில்லியனுக்குலாம் எப்போவுமே இருக்குது. ரணில் விட்டுட்டு போன காலத்துலேருந்து அவ்வளோத்துக்காக மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கோம். திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனை, என்று ஈரானில் வந்த பிரச்சனை மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை எங்களை தாக்கும் பொழுது நாங்கள் சுற்றுலா வருமானத்தையும் மறுமுனையில் வெளிநாட்டிலேருந்து உழைத்து அனுப்பக்கூடிய அந்த ரெமிட்டன்ஸ் அந்த பகுதியையும் ஏற்றுமதி ஏதோ ஒரு ஜிஎஸ்பி ப்ளஸ் நாளைக்கு நிறுத்தினால் ஆடை உற்பத்தியிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலையிலையும், அல்லது ட்ரம்ப் திடீரென்று தன்னுடைய டேரிஃப் அந்த வரி விதிப்பு முறைமையில் ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு எங்களுக்கு அங்கே செய்கிற ஏற்றுமதி செய்ய இல்லாமல் போனாலோ நாங்கள் வந்து திரும்ப ஒரு பாரிய வீழ்ச்சிக்கு தான் போய் விடுவோம். இந்த பொறிக்கில் தான் நாங்கள் சிக்கப்பட்டோம். அந்த இடத்துல தான் இப்போ ஈரான் அமெரிக்கா யுத்தத்துக்கு இடையில மே மாதத்தில் அமெரிக்காவுக்கான ஆடை ஏற்றுமதி 15.36% அதிகரித்துள்ளது. ஒரு அபிவிருத்தி நடந்திருக்கு அந்த இடத்துல. யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்டா, ஒரு அபிவிருத்தி என்றது வெறுமனே வருமானத்தை வச்சு மட்டும் கணக்குறோண்டல்ல. வருமானம் அதிகரிக்கணும், செலவினம் குறையணும், அல்லது வருமானத்தை விட செலவினம் குறையணும். வருமானம் அதிகரிக்கிற வேகத்தை விட செலவினத்தினுடைய வேகம் அதை விட அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் அபிவிருத்தி கிடையாது. ஒரு பக்கத்தை மட்டும் காட்டி பிரயோசனம் இல்லை. மறுமுனையில் இறக்குமதி செலவு எங்களுக்கு எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை இந்த அரசாங்கம் காட்டுதில்லை. நான் அதைத்தான் திரும்பவும் சொல்கிறேன். 1.7 பில்லியனில் இருந்த அந்த மறைப்பெருமானம் 3.7 பில்லியனுக்கு போயிருக்கேன்னா எங்களுக்கு பொறுப்பு கூடி இருக்கு. அது எப்படி அபிவிருத்தியாக மாற முடியும்? அப்போ அதை குறைக்க வேணும். அதை நாங்கள் இயன்ற வரைக்கும் எவ்வளோ கட்டுப்படுத்துகிறோமோ அது எங்களோட வெற்றி. இப்போ ரஜீவ் நினைக்கிறீங்க, இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை வழங்குறதா இருந்த இந்த இடத்துல இந்த அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னது இந்த இடத்துல? இல்லை, சில பேர் நாங்கள் எழுதிக்கல என்ற ஃபேஸ்புக்கில் இல்லை நான் பார்ப்பேன், சில பேர் வந்து போடுவாங்க, ஐயோ பேசாமல் இவரையே நாங்கள் ஜனாதிபதியாக போடுறான், நக்கலாக போடுவான், என்ன உனக்கு தெரியும்? உண்மையை சொல்ல போனால் நான் பொருளாதாரம் பேசுகிறது வந்து வெறுமனே சும்மா வாசிச்சுட்டு இல்லை. எனக்கு ஒரு பொருளாதார பின்னணி இருக்குது. நான் படிச்சிருக்கிறேன், நான் டீச் பண்ணியிருக்கேன், நான் லெக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சும்மா பொருளாதாரம், என்னால் பொருளாதார சம்பந்தமான ஒரு குறுகிய விடயங்கள் எனக்கு தெரியும். அமுதலிங்கம் சார்கிட்ட நான் படிச்சிருக்கேன், இன்னும் பல பேர்கிட்ட படிச்சேன். அப்போ எனக்கு ஓரளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் சம்பந்தமான சில விடயங்களில் எனக்கண்ட ஒரு பார்வை இருக்கு. ஒவ்வொரு பொருளாதார கண்ணோட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்யலாம் இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வருடம் தொடங்கும் பொழுதே இந்த அரசாங்கம் இந்த இறக்குமதியை கட்டுப்படுத்தி இருக்கணும். வாகன இறக்குமதி மிக மோசமாக நடந்திருக்கு. அதை இப்படி விட்டாங்க. 800 மில்லியன் எல்லாம் ஒரு மாதத்தில் சில மாதங்கள் நடந்திருக்கு. இது ஒரு மிக தேவையற்ற ஒரு வேலை. எங்களுக்கு அத்தியாவசியமாக இங்கே தேவைப்படுற பிரச்சனை நிறைய இருக்குது. இது எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் மிக மோசமான ஒரு இறக்குமதி செய்திருக்கோம். அதே போல் பெட்ரோலிய இறக்குமதி $100 மில்லியன் 500, 600, 700, 800 மில்லியன் எல்லாம் போயிருக்கு. இதற்கான காரணம் நாங்கள் உலக சந்தையிலிருந்து எங்கேயோ ஒரு மோசமான விலை இருக்கிற இடத்துலேருந்து இறக்குமதி செய்கிறோம். இங்கே சப்புக்கஸ்கந்து நாங்கள், அதாவது மசகு எண்ணெய், க்ரூட் ஆயில் எடுத்து நாங்களே சுத்திகரித்து எல்லாத்தையும் பிரித்து எடுக்கல எங்களுக்கு வர்ற விலை பெறுமதி மிகவும் குறைவாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, சர்வதேச சில நாடுகள்கிட்ட செய்து கொண்ட ஒப்பந்தங்களால் அவர்கள் சுத்திகரித்து தாரதை வாங்குகிறோம். அது மிக அதிக அளவாக அதுக்கு விலை கொடுக்க வேண்டி இருக்குது. இன்றைக்கு இப்போ கடைசியாக சொல்லப்பட்ட விடயம் என்னென்னா, 700 ரூபா அளவில் இருக்கக்கூடிய பெட்ரோலை நாங்கள் 400 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னா, நீங்கள் டீசலை நாங்கள் 400 இது வந்து எப்படி ஐஓசியும் ஸ்னோபேக்கும் வந்து இது எப்படி கொடுக்குது? அவங்க நட்டத்தில் இயங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, தனியார் நிறுவனம் நட்டத்தில் இயங்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க எப்படி இதை மானிய விலையில் கொடுக்குறாங்க? அப்போ இவங்க வாங்குகிற இடம் வந்து மோசமான ஒரு இடமா? இவங்க சந்தை பெறுமதியை விட மிக அதிக அளவில் நாங்கள் கல்குலேட் பண்ணி பார்த்தா கூட ஒரு 200-300 ரூபா தான் பெறுது. அதை விட ஏற்றுக்கூலி இறக்கூலி எல்லாம் போட்டு பார்த்தாலும் 400 ரூபா தாண்டுதில்லை. 700 ரூபா செலவாகுது என்றால் எந்த இடத்துலையும் இவங்க வாங்குறாங்க என்ற விஷயத்தை வெளிப்படுத்தணும்னு நான் நேரடியாக அவங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறோம், ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சில பத்திரிகைகள் எழுதியிருக்கோம், ஆங்கில பத்திரிகையில் நான் எழுதியிருக்கிறேன். எங்கட கேள்வியெல்லாம் என்னென்னா, அப்போ நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க?
அடுத்தது இந்த அரசாங்கம் வரைக்கிலே உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன செலவுகளை பெரிய அளவில் காட்டினாங்க. அது செய்யக்கூடாது ஒரு வெஹிக்கிளில் போகணும், சிக்கனமாக இருக்கணும். அந்த சிக்கனம் வந்து ஒரு சின்ன சிக்கனம் உண்மையை சொல்லப்போனால். பாரிய செலவுகள் பில்லியன்ஸ் பெறுமதியான செலவுகள் எல்லாம் வந்து மிக மோசமாக அங்கங்கே போய்கொண்டிருக்கு. இந்த காணாமல் போன $2 மில்லியன் கூட நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நட்டம். அதை மாதிரி இந்த நிறுவனங்களுக்கால இடம்பெற நட்டங்கள், நிலக்கரியில் இடம்பெற்ற நட்டங்கள், இப்படி வளமையாக இலங்கை தன்னைத்தானே அழிச்சு கொள்கிற இந்த மாதிரி நட்டங்கள் பொருளாதார ரீதியாக எங்களுக்கு ஒரு பாரிய மாற்றம் ஒன்று தேவை. உலக சந்தையில் இருக்க விலையை விட எப்போவுமே நாங்கள் மோசமான விலைக்கு தான் வாங்கி கொண்டிருக்கோம். இன்றைக்கு 100-110 இருந்த மசகு எண்ணெய் $70 விழுந்திருக்கு. ஆனால் இங்கே நாங்கள் விலையை குறைக்க இல்லாமல் இருக்குது. இதுக்கான காரணங்கள் எல்லாம் வந்து எங்களோட பொருளாதார முடிவுகள். அரசாங்கம் வந்து ஒரு செய்யக்கூடாத, அதாவது விலையை குறைக்க வேணுமென்று நினைத்தாலும் அதை செய்ய முடியாத நிலைக்கு போயிரும் இந்த பிழையான பொருளாதார முடிவுகளால். இதில் ஒரு விஷயம் இருக்குது ரஜி அவர்களே. இப்போ அரசு தரப்பிலே இந்த ஏன் இன்னமும் இந்த ஃபுவல் சம்பந்தமான விலையில் ஒரு மாற்றம் செய்ய முடியாமல் இருக்குது. சர்வதேச சந்தையில் எல்லாம் இறங்கிடுது, விலை குறைஞ்சிடுது. ஆனால் ஏன் இலங்கையில் இன்னும் குறைக்க முடியாமல் இருக்குன்னா, அப்போ அரசு தரப்பில் சொல்கிறாங்க ஆல்ரெடி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் அந்த அதிக விலையில் இருக்குது. அப்போ முதல் அந்த ஸ்டாக் முடியணும். அது முடியும் போது தான் புது ஸ்டாக்குக்கு நம்ம குறைவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ சரியா, விலை ஏறும்போது 30 நாள் ஸ்டாக் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் உடனே விலை ஏற்றினா என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு இலங்கையில் இருக்க பிரச்சனை வந்து சலுகையோ மானியமோ விலை குறைப்போ செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மோசமான பொருளாதார சிக்கலுக்குள்ளே இருக்கிறாங்க. அது அவ்வளவு வந்து மக்கள் மேலே சுமத்தப்படுது. நீங்கள் இதே ஒரு வெளிநாட்டில் போய் வசித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இங்கே கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் மக்கள் மேலே போடப்படுது பிழையான முடிவுகளால். இந்த முடிவை யாராவது ஒரு ஆள் மாற்ற வேணும்னு தானே இந்த அரசாங்கத்தை பலர் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கினவங்க. அதாவது நீங்களாவது முடிவு, இந்த அரசாங்கம் அப்படித்தானே சொல்லி கொண்டு வந்தது, நாங்கள் இவ்வளோதுக்கு விலையை குறைப்போம், இது அப்படி தருவோம் ஒன்றும் செய்யலாமல் இருக்குண்டா என்ன காரணம்டா, ஒன்று அரசாங்கம் நல்லது செய்யணும்னு நினைத்தா கூட பொருளாதார ரீதியான முடிவுகள், அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், வினைத்திறனான செயற்பாடு இவை இல்லாவிட்டால சரியான கஷ்டமாயிடும். நாட்டை பொறுத்தவரைக்கும் பணம் எவ்வளவு தூரம் ரொட்டேட் ஆகுதோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நன்மை கிடைச்சி கொண்டே இருக்கும். இங்கே மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி என்ற 2 பாலிசியை வச்சு, அந்த 2 தான் பிரதானமான இது ஒரு நாட்டின் சொல்கிற பிரதானமான 2 விடயம். இதை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் நாட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடாது அண்டாடா பண்ணி வட்டி விதத்தை கூட்டி குறைக்கிற இந்த விஷயங்களை செய்கிறோம். இதில் தான் இந்த முறை இப்போ மாற்றி இருக்கிறாங்க. இதில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிற முடியும். இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன, ஒரு நிரந்தரமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றதை பற்றி நாங்கள் ஆழமாக ஆராய்ச்சி செய்து அதுக்கான முடிவுகள் எடுக்க வேண்டும். இப்போது ரஜீவ் அவர்களை இப்போ இப்படித்தான் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இன்று ஜனாதிபதி, இதற்கு முன்பதாக எதிர்கட்சியில் ஒரு 3ஆம் கட்சியாகத்தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் முன்வைக்கிற இதே மாதிரி விமர்சனங்கள் தான் உங்களுடைய கட்சியினர், உங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணி இன்று முன்வைத்து நடத்துகின்ற ஆர்ப்பாட்டங்களின் போது பேசப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் அனுரகுமார திசாநாயக்கவும் எதிர்கட்சியில் இருக்கும்போது இதைவிட இன்னும் மேலதிகமாக பேசியவர். அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் அப்படித்தான் அப்போது இருந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து அந்த ஆட்சிகளில் இருந்த குற்றங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை செய்த கட்சி தான் NPP JVP. ஆனால் இன்று அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்று ஆட்சியில் அமர்ந்த பின்னர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், பொருளாதார ரீதியாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது. இப்போ இன்னைக்கு நீங்களும் அதே மாதிரியான பல விமர்சனங்கள் முன்வைக்கின்றீங்க. ஆனால் அந்த இடத்துல போயிட்டு பார்த்தா தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனைகள். அதுக்கு எப்படி அவங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியாத ஒரு சூழல் அங்கே உருவாகுதா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னென்றால், நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தா நாங்கள் இப்போ சொல்கிற விஷயத்தை செய்வோம், அவ்வளோதான். அதை எப்படி செய்வீங்க? இப்போ இதே மாதிரி தான் இப்போ இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சிகள், ரைட், ரணில் விக்ரமசிங்கா இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்சா இருக்கலாம், மைத்திரிபால சிறிசேன அங்கேயும் ரணில் இருந்தார், அதுக்கு முதல் மகிந்த ராஜபக்ச. இப்போ இவங்கெல்லாம் செட் பண்ண ஒரு கட்டமைப்பு தான் இவங்க உடைச்சிட்டு வந்திருக்காங்க உள்ளுக்கு. இல்லை, இவங்க வந்து பொருளாதார ரீதியான கொள்கைகளை வந்து ரணில்கிட்ட இருந்தும் மஹிந்திட்ட இருந்தும் மாற்ற வேண்டிய ஒரு பாரிய தேவை இருந்தது. நான் சொன்னேன், இந்த நாட்டின் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை நாங்கள் மிக இலகுவாக ஒரு 2 பக்க பேப்பரில் எங்களால் அடிப்படையாக பாயிண்ட்ஸில் எழுதலாம். இப்போ ஆரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கான அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் எழுதலாம். அதில் இந்த வருமான சமமின்மைன்றது ஒரு பிரதான பிரச்சனை. மற்றது நாங்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி இதில் இருக்க இந்த இடைவெளி சிக்கல், எங்கள்கிட்ட டாலர் வருமான கையிருப்பு போதாமை, சர்வதேச ரீதியாக எங்களுக்கு ஒத்துழைப்பு போதாமை, இதெல்லாம் இருக்குது. இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு விடயங்களை எடுத்துக்கொண்டு நாட்டில் இருக்க அடிப்படை பிரச்சனை வந்து நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் பொருளாதார ஒரு நெருக்கடியில் தான் இருக்கிறோம். 2002ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீள இல்லை. ஒரு மாதத்துக்குள்ள 180 ரூபாயில இருந்த டாலர் 350 ரூபாய்க்கு வருதுண்டா, அது அந்த பொருளாதார பிரச்சனை வந்து இப்படி எங்களை பாதிச்சிருக்குன்னா இன்றைக்கு வரைக்கும் பாதிச்சிருக்கு. அந்த பாதிப்புலேருந்து நாங்கள் இன்னும் வெளியில் வரும். இதுக்கான திட்டங்கள் இருக்க வேணும். இப்போ NPP-யினர்
மக்களுக்கு முன்வைத்த பல விடயங்களை வந்து இங்கே வந்த உடனே அவர்கள் செய்கிறது கூட முனைய இல்லைன்றதான் எங்களோட குற்றச்சாட்டு. அவனா அனுர கிட்ட சரியான ஒரு எக்கனாமிக் பிளான் பொருளாதார திட்டம் இல்ல. பொருளாதார திட்டம் இல்லைன்றதை நாங்கள் நிச்சயமாக கூறுறோம். ஏனென்றா மக்கள் சஃபர் பண்ணி கொண்டு தான் இருக்கோம். இப்போ எங்களை நோக்கி வைக்கப்படுற விமர்சனங்களை இப்போ நீங்கள் சொன்ன இதே தான் என்பிபி சொல்லிச்சு. அதுக்கு முதல்ல எல்லாரும் கத்தலாம், வந்து பார்த்தா தான் செய்யலாம்ன்றது வந்து அதை வந்து ஒரு ஹைப்போதட்டிக்கலாக யாராவது சொல்லலாம். ஆனால் நாங்களோ எங்களை சார்ந்தவர்களோ நாங்கள் வந்து இருந்த பிறகு தான் எங்கள் மீது அந்த விமர்சனத்தை வைக்கலாம். இன்றைக்கு நாங்கள் வந்து சொல்கிறது எங்களுக்கு அந்த கதிரைகளை தாங்க நாங்கள் இருந்து செய்கிறோம்ன்றது அல்ல. நாங்கள் குறிப்பிடுவது செய்யக்கூடிய விடயங்கள் பல இருக்குது. நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேனே, உங்களுக்கு தெரியும் இந்த அரிசி ஆலைகள் கூட இலங்கையில் அரசாங்கத்தின் கையில் இருந்தது, இருக்கு இன்றைக்கும். அதுகளை செயற்படுத்த வேண்டிய பொறுப்புங்கள்ட்ட இருக்குது. நாங்களே தேவையில்லாமல் டட்லிக்கும் இன்னும் 4 பேருக்கும் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுக்கு ஒரு ஏழை விவசாயி விதைச்ச நெல்லை கொண்டே கொடுத்து ஒரு மெஷினில் போட்டு அதை அரிசி ஆக்குறான். ஒரு மெஷினில் போட்டு அரிசி ஆக்குறது வந்து ஒரு பெரிய வேலையா? இது அரசாங்கம் செய்திருக்கணும். இப்படி தான் சொல்ல சில விடயங்களை அரசாங்கம் அதெல்லாம் அவங்களோட பாலிசியில் இருந்தது. சீனி உற்பத்தி இன்றைக்கு நடக்கிற இடங்களில் வந்து அரசாங்கம் அதில் அனுப்பாடி ப்ரைவேட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஐஎம்எஃப்ன்ற ப்ரெஷர். அப்படி எல்லாத்தையும் நாங்கள் உழைக்க வேண்டிய, அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்ட வேண்டிய பல இடங்கள் எங்களுக்கு இருக்குது. பல இடங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் விட்டு கொடுத்து கொண்டே இருக்கோம். ஸோ இதுகளைத்தான் நாங்கள் மாற்ற வேணும் என்று உண்மையாக எதிர்பார்க்குறோம். இந்த மாற்றங்கள் வரைக்கல எல்லாமே சரியாக இருக்கும். மற்றது இவங்க பாலிசிஸ் எதை முன் வச்சு அரசாங்கமாக மக்கள்கிட்ட முன்வைத்தார்களோ அந்த விடயங்களுக்கான அழுத்தங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டோம். ரைட். நாங்கள் இதுவரை பொருளாதார ரீதியாக பேசணும். அடுத்து நாங்கள் ஊழல் பக்கம் போகலாம். இப்போது இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற கடந்த காலங்களில் நடந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக இவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் இது எப்படி போய்கிட்டு இருக்கு? அரசாங்கம் செய்கின்ற சில எல்லா விடயங்களையும் நாங்கள் விமர்சிப்பதில்லை. சில விடயங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கிறோம். அதில் குறிப்பாக ஊழல்வாதிகள் மேல் அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் உண்மையில் அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அதையும் வந்து முழுமையான நடவடிக்கையாக இருக்க வேணும். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த விடயங்களை வந்து மக்கள் முன் அம்பலப்படுத்தி அவர்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்குற அரசாங்கம் இந்த வேகமாக செயற்படணும், மிக வேகமாக செயற்படணும். குறிப்பாக இப்போ டிரான் அலஸ் போன்றவர்களை அரசாங்கம் பாதுகாத்துட்ருக்கு நீண்ட காலமாக. அவர்களுக்கு எதிராக 3-4 தடவை நாங்களே போய் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் தொடர் முறைப்பாடல் செய்திருக்கிறோம். அவர் சர்வதேச ரீதியாக அவர் வச்சிருக்கிற நிறுவனங்கள் தொடர்பாகவும் அதில் அவருக்கு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக முறைப்பாடலை முன் வச்சுருக்கோம். இப்போ அப்படி பலர் இருக்கிறார்கள். இப்போ நாட்டை கூறு போட்டு கொள்ளையடித்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ராஜபக்ச தரப்பு இருக்கின்றது. அவர்களுக்கு மேல் இருக்கின்ற பாரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. மக்கள் வீதிகளில் இறங்கி விரட்டி அடித்த ஒரு தரப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்களை வந்து மீண்டும் இவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் இன்னும் ஒரு டெக்னிக் செய்து ஆட்சியை கைப்பற்றாத வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும். இதை அனுர அரசாங்கத்தை விட நல்ல ஆட்சி ஒன்று தான் எதிர்காலத்தில் அமைய வேண்டுமே ஒழிய கடந்த காலத்தில் இருந்த மோசமான ஆட்சியாளர்களின் கைக்கு இந்த நாடு மீண்டும் சென்று விடக்கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்கேன். இப்போ இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு சொன்னால், கடந்த வாரம் நடந்த அதிரடியான கைது தான் சரித் அபேசிங்கவும் விஜயதாச ராஜபக்ச மகனுடைய கைது. இப்போ இதில் பேச வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், விஜயதாச ராஜபக்ச முன்னாள் நீதி அமைச்சர். ஸோ நீதியமைச்சருடைய மகன் ரக்கித ராஜபக்ஷ. இப்போ அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால், அறக்கட்டா பாதாள உலக நடவடிக்கையில் பிரதானமாக ஈடுபட்ட ஒரு நபர்கிட்ட டீல் பேசியிருக்காங்க, உன்னை டிஓலேருந்து நோமலுக்கு மாத்துறேன்னு சொல்லி. இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு பாரிய பிரச்சனை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இலங்கையினுடைய நீதி என்பது எங்களுக்கு பல காலமாக தெரியும். இந்த நீதித்துறை வந்து எப்படி செயற்படுதுன்னா, அது ஒரு வலிமையானவர்களுக்கு ஒரு சரியான நீதியை வழங்குகிற இடமாக இருக்கே இல்லை எப்போவுமே. அல்லது அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஞானசார தேரருக்கு எத்தனை தரம் பொது மன்னிப்பு, மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு வழங்கியிருக்கு. இந்த முறை அவருக்கு திரும்ப தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படி ஆனால் அப்பாவிகள் மரபு பக்கத்தில் வந்து வருடக்கணக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். சாதாரண நபர்கள் இந்த டிஓன்னு சொல்லப்படுற டிடென்ஷனோட தடுத்து வைக்கின்ற இந்த ஆணை மூலமாக 10-12 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டு 20 வருடமாக தடுத்து வைக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார். இப்படி இலங்கையினுடைய நீதித்துறை நேர்மையான மனிதர்கள் நல்லவர்களை வந்து பாரிய அளவில் தண்டிச்சிருக்கு. ஆனால் மறுபக்கத்தில் பார்க்க போனால் ஓரளவு பணக்காரர்கள், அரசியல்வாதிகள் அல்லது இந்த மாதிரி பாதாள உலக குரூப் காசை கொடுக்கக்கூடியவர்களை வந்து ஏதோ ஒரு வழியில் விடுவிச்சு அவர்களுக்கு சிறையில் இருந்தால் கூட சகல வசதிகளையும் வழங்கி எல்லாம் பார்த்து கொண்ட வரலாறுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, இல்லாமல் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. விஜயதாச ராஜபக்சவை பொறுத்த வரைக்கும் அவர இந்த நடவடிக்கைகள் வந்து அவருடைய மகன் இதில் ஈடுபடுறாருண்டா என்னை பொறுத்த வரைக்கும் விஜயதாச ராஜபக்ச என்ற ஒரு பங்களிப்பு இல்லாமல் இதை அவர் செய்திருக்க முடியாது. இந்த விசாரணை வந்து விஜயதாச ராஜபக்சவை நோக்கி திருப்பப்படவும். பாரிய மிகப்பெரிய ஒரு பாதாள உலக தலைவர்
போதைப்பொருள் கடத்தல், இப்படி பல பிரச்சனைகளில் இருக்கிற ஒருவரை குறித்த வழக்கில் இருந்து இன்னும் இலகுபடுத்துறதுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அவரை அப்படி நீக்கினாலே அவருக்கு பெயில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பிணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த வேலைகளை செய்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்திருக்கிறார்கள். ஸோ இதில் வந்து பல விடயங்கள் இருக்குது. இது எப்படி இவ்வளவு பணத்தை வாங்கி 120 மில்லியன் வாங்கப்பட்டிருக்கு என்று தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது இந்த மாதிரி விடயங்கள் நீதித்துறையை பணத்தால் வளைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு ஆதாரபூர்வமாக இதற்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை வழங்கி நீதித்துறை மேல் மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இவ்வளவு காலம் எப்படி பலர் விடுதலை ஆனார்கள் என்ற கேள்வியெல்லாம் எங்களுக்கு இருக்கு. ஜனாதிபதி பொது மன்னிப்பு கூட சரியான முறையில் கையாள வேண்டும். அதுவும் கடந்த காலங்களில் சில பேர் பிழையை அதை பாவித்து வெளியே வந்திருக்கிறார்கள். எனவே இது எல்லாத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பணங்கள் எப்படி பலரை காப்பாற்றியிருக்கின்ற விஷயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு முக்கியமான கேஸாக நான் பார்க்குறேன். அதோட ஹரக்கட்டா தனது வாயாலே கூறியிருக்கின்றார் 300 மில்லியனு கிட்ட டிரானலஸுக்கும் கேட்டேன். அப்போ அந்த விசாரணையும் உடனடியாக இந்த இடத்துல இருந்து அது தொடங்குறது நல்ல. இங்கே அவர்களையும் கைது செய்து விசாரிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. அடுத்த முக்கியமான விடயம் தான் கடந்த வாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து ஒரு நீண்ட உரையாற்றியிருந்தார். அந்த உரையின் போது சொன்ன ஒரு விடயம் தான் பயங்கரவாத தடை சட்டம் இந்த வருட இறுதிக்குள் நீக்கப்படும் என்று. ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தீர்கள் அது ஒரு பட்ட பொய் என்று. இன்னமும் ஜனாதிபதியுடைய வார்த்தை இன்னும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்ன? இல்லை, காரணம் என்ன? அது ஜனாதிபதி இல்லை, அது நீதியமைச்சர். ஆல்ரெடி எங்களோட நீண்ட உரையாடல் நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம். 1 மாத காலமாக தொடர் போராட்டங்கள் நீதியமைச்சருக்கு முன்னால் நடத்தினாங்க. என்னென்னா இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய ஒரு சட்டம் கொண்டு வருகின்றார்கள். பெயர் மாற்றப்படுகின்றது. முன்னரும் இப்படி பெயர் மாற்றி இருக்கிறாங்க. இப்போ புதிய பெயர் அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்போம், PSTA. PTA பதிலாக பிஎஸ்டிஏ கொண்டு வரும் பொழுது இந்த ஆவணத்தில் நாங்கள் அதை தயார் செய்த நிலையில் இருக்கிற ஆவணம் எங்களுக்கு தரப்பட்டது. நாங்கள் அதை வாசித்தோம். அது இருக்கேன்ட்ட எந்தவித மாற்றமும் இல்லை. இதே அதாவது நிர்வாக தரப்புக்கு நீதி அதிகாரத்தை வழங்குறது. இப்போ ஒரு பாதுகாப்பு அமைச்சருக்கு டில்ஷான் குற்றவாளி அல்லது டில்ஷான் 90 நாள் தடுத்து வச்சு விசாரிங்கன்னு சைன் வைக்கிறார். இது வந்து மிகப்பெரிய மனித உரிமை மீறல். 3 மாதம் உங்களை தடுத்து வச்சு அது இன்னும் 3 மாதம் தடுத்து வச்சு ஒரு நாள் சாரி வீட்டை போயிட்டு வாங்க, நீங்கள் குற்றவாளி இல்லை என்று சொல்கிற இந்த முறைமை வந்து மனித உரிமையை பாரிய அளவில் மீறுது. நீங்கள் குற்றவாளி இல்லை குற்றவாளி என்றதை நீதிமன்றம் தீர்மானிக்க வேணும். உங்களுக்கு உடனடியாக நீதிமன்றத்தில் போய் அதை சொல்கிறதுக்கான அந்த உரிமையை வழங்க வேணும். இதை இந்த சட்டங்கள் வழங்குது இல்லைன்றதான் பிரதான குற்றச்சாட்டு. PSTயையும் அதே போல் தான் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதே விடயம் அதை விட மேலதிகமாக இராணுவ தரப்புக்கும் போலீஸாருக்கும் மேலதிக அதிகாரங்கள் சிலது வழங்கப்பட்டிருக்கு. போலீஸ் தரப்பில் இருக்க உச்ச அதிகாரி நினைத்தால் கூட உங்களை சில காலம் ஒரு கையெழுத்தினூடாக தடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் இந்த சட்டம் வழங்குகின்றது. எனவே இந்த சட்டத்தை நாங்கள் இதற்கு முன்னர் எப்படி எதிர்த்தோமோ அதேபோல் PSTயையும் நாங்கள் எதிர்க்கின்றோம். PSTயை மீளப்பெறுங்கள் என்ற கோஷத்தோடு தான் ஏப்ரல் மாதத்திலிருந்து எங்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நேற்றைய அறிவிக்கும் பொழுது ஜனாதிபதியோ ஆளும் தரப்போ உண்மையை கூற வேண்டும் மக்களுக்கு. PTA நாங்கள் நீக்கிவிட்டு புதிதாக PSTA என்றொன்றை கொண்டு வருகின்றோம் என்ற அந்த விடயத்தை கூறினால்தான் உண்மையான விடயங்கள் தெரியும். ஏனென்றால் தொடர்ச்சியாக சர்வதேச அழுத்தமும் இருக்குது. மன்னிப்பு சபையிலிருந்து GSP+ வழங்குகின்ற ஐரோப்பிய வரிச்சலுகை வழங்குகின்ற அந்த குழுவும் வந்து பயங்கரவாத தடை சட்டம் ஒரு மனித உரிமையை மீறுகின்ற சட்டம், அதனை நீக்குங்கள் என்று கூறுகின்றார்கள். அதேபோல் அனுர அரசாங்கம் மக்களுக்கு ஆணை வழங்கியிருந்தது, நாங்கள் இதனை நீக்குவோம் என்று. மக்கள் அதற்கான வாக்குகளை அளித்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பை இப்படி பொய்யாக சொல்லக்கூடாது. இலங்கையில் கடந்த காலத்தில் நடந்த ஒரு மிலிசத்தனமான பயங்கரவாத தாக்குதல்னு சொன்னால் அது ஈஸ்டர் அட்டாக். இப்போ இந்த பயங்கரவாதமாக நடந்த இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக எல்லாமே விசாரணைகள் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. மிக முக்கியமான கைதுகள் இடம்பெற்று விட்டது. முன்னாள் புலனாய்வு பிரதானி சுரேஷ் சலைவை இன்று தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் இந்த PTAவின் கீழ். அடுத்த டார்கெட் கோட்டாபே ராஜபக்ச தான் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், அவரும் PTAவின் கீழ் தான் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நடந்திருக்க விதயம் ஒரு பயங்கரவாத சம்பவம். இப்போ இந்த நிலையில் நாங்கள் வந்து PTAவை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதன் காரணமாக ரைட் PTAவை நீக்கிட்டாங்க. அப்போது இப்போ PTAக்குள்ளே இருக்கவங்களும் இனி இந்த பயங்கரவாத செயற்பாட்டில் சம்மந்தப்பட்டவங்களும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? சரி, உங்களை PTAல அரெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றுமே செய்யலை, ரோட்டால் போயிட்டு இருக்கீங்க, ஒரு பில்டிங்கை வந்து இப்படி கொஞ்சம் முறைச்சி பார்த்துட்டீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 9 மாதம் உங்களை தடுத்து வச்சுட்டு ஐயோ தெரியாமல் தடுத்து வச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க.
இப்போ பிடிஏ உங்களுக்கு வேணுமா வேணாமா? நான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நான் முறைச்சு பார்த்தது, என்ன கைது பண்ற அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் கீழ் நடக்குமான்னு கேட்கிறேன். இதுக்கு முதல் நடந்துச்சு. அரசாங்கத்தை விமர்சித்த பலரும் கைது செய்யப்பட்டார்கள். சொல்றேன், ஏன் வசந்த சொல்றேன். முதலிக்கே கூட கைது செய்யப்பட்டார்கள். சொல்றேன். ஆனா இந்த அரசாங்கத்தின் கீழ் அது நடக்குமான்னு நான் கேட்கிறேன். நீங்க இந்த அரசாங்கத்தின் ஒரு இல்ல. நான் எந்த விதமான ஆதரவும் இல்ல. சரி, நான் நான் நடுநிலையா இப்ப இருந்து கதைக்கிறேன். நான் இப்ப பிடிஏவை நீக்கிட்டா இல்ல சார், நான் கேட்டது ஆ. கேட்டதுக்கு பதிலா சொல்லுங்க. ஆ. அதுக்கு மட்டும் வரும். நீங்க என்ன நோக்கி எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க? சரி, நீங்க உங்களை இப்படி 9 மாதம் தடுத்து வச்சுட உங்களுக்கு பிடிஏ வேணுமா வேணாமா? எனக்கு வெறுத்து போயிரும் தானே. அதுதான் இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் நடக்கான்னு சொல்லாதீங்க. சொஹைல் என்ற நபரை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்து 9 மாதம் தடுத்து வைத்து அதன் பின்னர் அவர் குற்றமற்றவர் என விடுதலையாகி சொஹைல் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு என்ன இந்த அரசாங்கமும் அந்த தடுத்து வைத்த போலீசாரும் பிழை என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு 2 மில்லியன் நட்டஈட வழங்கின அரசு தான் இந்த அரசு. சரியா? அதனால தான் சொல்றேன் என்னடா, நீதிமன்றம் போய் தண்டனை வாங்கின ஒரு அரசு. அதனால இந்த அரசு சரியா யூஸ் பண்ணும், இந்த அரசு பிழையா பாவிக்காண்டெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல நான் கேள்வியை தான் கேட்டேன். இல்ல, சரி. இந்த அரச ஆட்சியின் எனக்கு கீழ் அப்படி விளங்குது. நடக்குமா? நடக்குது. நடக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்டா, உண்மையில நான் பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனை ஒரு மனித உரிமை சரியா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளா பார்க்கறது. எந்த ஒரு பிழையும் செய்யாம யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. அதை இந்த சட்டம் தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்குது. அதுதான் இந்த சட்டத்தில் இருக்க பிரதான பிரச்சனை. மறுமுனையில் இலங்கையில் குற்றவியல் சட்டங்கள் தாராளமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் நீதிமன்றம் போய் நீங்கள் தடுப்பானையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் தடுத்து வைத்திருக்கின்றார்கள். பல பேர் அப்படித்தான் தடுத்து வைத்திருக்கின்றார்கள். சலையை தடுத்து வைக்கிறதோ கோட்டபாயனியை எதிர்காலத்தில் கைது செய்கிறதுக்காகவோ இன்னும் 10 அப்பாவிகள் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இவர்களுக்கு நீங்கள் இவர்கள் குற்றவாளிகள் என்ற சரியான ஆதாரங்கள் இருந்தால் பிடித்து உள்ள வைங்க. இவ்வளவு காலம் வழியிலான இருந்தவங்க ஆதாரத்தை திரட்டுங்க. சரியான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து குற்றவாளிகள் என்று தடுத்து வைங்க. நான் என்ன பயப்படுறேன்டா, பல பேர் நல்லோர் அரசாங்கம் இந்த அரசாங்கம் இப்படி செய்யாது என்று நம்பி இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் நாங்கள் இந்த அரசாங்கம் வந்து 1 மாதத்திலேயே நிரோஷன் சுரேன் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு நீங்கள் குற்றவாளிகள் அல்ல என்று விடுதலையாக இருந்தார்கள். அதன் பின்னர் ருஸ்தி தடுத்து வைக்கப்பட்டு குற்றவாளி அல்ல என்று விடுதலையாக இருந்தார். அதன் பின்னர் சொஹைல் 9 மாதம் தடுத்து வைக்கப்பட்டு குற்றவாளி இல்லை என்று விடுதலையாக இருக்கின்றார். இன்னும் பலர். அப்ப எனவேதான் முன்னுக்கும் அந்த மாதிரி கைதுகள் நடக்கலாம். இன்னும் எதிர்காலத்தில் யாருமே இந்த சட்டத்தால் பாதிக்கப்படக்கூடாது. சொஹைல் என்கின்ற அந்த மாணவன் அந்த சட்டத்தில் பிடிபடும் வரைக்கும் அந்த சட்டம் தொடர்பாக எதிர்த்து போராடியும் இருக்க மாட்டார். சிலவள அனுர அரசாங்கத்துக்கு ஆதரவளித்த ஒருவராக கூட இருந்திருக்கலாம். அவர் எந்த ஒரு பிழையும் செய்யாத ஒருவர். அவர் சாதாரண சட்டம் ஒன்றில் அவரை கைது செய்திருந்தால் அடுத்த நாளே அவற்றை வழக்கறிஞர் வந்திருப்பார், நீதிமன்றத்துக்கு சென்றிருப்பார், வாதாடி இருப்பார், அவர் வெளியில் வந்திருப்பார். ஆனால் இந்த சட்டம் என்ற காரணத்தால் வழக்கறிஞரும் இல்லை, எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவரை இந்த சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த சட்டம் மீறுகின்ற இந்த மனித உரிமை விடயங்களை பயன்படுத்தி தடுத்து வைத்திருக்கிறார். எனவே நான் என்ன சொல்றேன்டா, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் யார் வந்தாலும் எவ்வளவு அவர்களை நாங்கள் நல்லவர்கள் என்று நம்பினாலும் சில விடயங்கள் பிழையாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவற்றை நாங்கள் நிச்சயமாக எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் அது வெறுமனே அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்காக இல்லை, நாங்கள் நேசிக்கின்ற இந்த மக்களுக்கு அல்லது யாருக்கும் இது போல இனியும் நடந்து விடக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான். மற்றும்படி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலில் வேலை செய்கிறோமா? இல்லை. அரசாங்கத்தை எதிர்த்தாங்களுக்கு நன்மை, அரசாங்கத்தை இவனங்கள் அப்படி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை நாங்கள் கண்ணுக்கு முன்னாக பார்க்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கைது செய்யப்படும் பொழுது அவர்களை காப்பாற்றுறதுக்கு ஓடுகின்றோம். எனவே அவர்களோட குடும்பத்தின் வலி எங்களுக்கு தெரியும். ருஸ்தியினுடைய அம்மா அப்பாவை நான் சந்தித்தேன். அதேபோல் ஏனைய பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆட்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வாதிட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 16 வருடங்களாக இருவருக்கும் இன்னும் தண்டனை கிடைக்காம இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. 16 வருடங்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் குற்றவாளியா நிரபராதியாண்டு இனித்தான் நீதிமன்றம் தீர்மானிக்க போகுது. ஆனால் 16 வருடம் அவர்கள் தண்டனை அனுபவித்து விட்டார்கள். தில்லராஜன் என்கின்ற நபர் 12 வருடம் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு நீங்கள் குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் விடுதலை செய்து 12 வருடத்துக்கு பிறகு குற்றமற்றவர் என்று சொல்கின்ற ஒருவர் எப்படி அந்த 12 வருடம் தண்டனை அனுபவிக்க முடியும் என்றுதான் கேள்வி. கடந்த காலம் எங்களுக்கு காட்டியிருக்கின்ற விடயங்கள் மிகவும் மோசமானது. அவற்றை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது,
அனூர் அரசோ யாருமே இதை சரியா பயன்படுத்த போறதில்லை என்ற இது ஒரு பிழையான சட்டம் என்றதுக்கு உங்களுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டேன் தில்ஷா. ஓகே, அந்த விடயத்தோடு இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி திரு ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அவர்களுக்கு. நன்றி தில்ஷா. மீண்டும் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிஹருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில் நடக்க இருக்கு.